வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இன்று நம் சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு வேதாத்திரியமும் மாணவர் நலமும். இப்ப மாணவர்கள் யாரும் நம்மோடு இணைஞ்சிருக்கலன்னு நினைக்கிறேன். பெரியவங்க இதை பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க தாத்தா பாட்டியா இருக்கட்டும், அதை கேட்டு மாணவர்களுக்கு நாம சொல்லலாம். வாழ்க வளமுடன். நாம் பிறந்தது முதல் இன்று வரை சமுதாயத்தின் துணை கொண்டுதான் வாழ்கிறோம். நமக்கு வேண்டிய ஒவ்வொரு பொருளையும் நாமே உற்பத்தி செய்து கொள்றது கிடையாது. அது முடியவும் முடியாது. ஒவ்வொருத்தரும் உற்பத்தி செஞ்சு பகிர்ந்து அனுபவிப்பதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சமுதாயம் எங்கு ஆரம்பிக்கிறது, எங்கு உருவாக்கப்படுகிறது என்றால் வகுப்பறையில்தான். அதுவும் ஆசிரியர்களால் தான் உருவாக்கப்படுகிறது. ஒரு ஆசிரியர் பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை, மருத்துவர்களை, அதிகாரிகளை, பொறியியல் வல்லுநர்களை, அரசியல்வாதிகளை உருவாக்க முடியும். உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே சமயம் சமுதாயத்தில் பல சீர்கேடுகளும் ஊழல்களும் வன்முறைகளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது கல்வி முறையில் உள்ள குறைபாடுகளே இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. எதிர்கால சமுதாயமே மாணவர் கையில் தான் இருக்கு. அப்போ இந்த மாணவர்களுக்கு அதை நாம உணர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமையாகிறது. முதல்ல கல்வி என்றால் என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. கல்வி அப்படிங்கிறது எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்கப்பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, இவை எல்லாத்தையும் உணர்த்தக்கூடிய முறைதான் கல்வி. இன்னும் சிறப்பாக உளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. இப்ப தொழிலறிவுக்கு தேவையான எழுத்தறிவும் தொழிலறிவும் மட்டுமே சிறப்பாகவும் முறையாகவும் சொல்லித்தரப்படுகிறது. மாணவர்கள் இந்த அறிவை வச்சு என்ன செய்ய முடியும்னா பொருளை ஈட்ட முடியும். அந்த ஈட்டிய பொருள்ல ஆடம்பரமாகவும் வசதியாகவும் வாழ முடியும். ஆனா அந்த ஆடம்பரத்தினாலையும் வசதினாலையும் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா அப்படின்னா, மகிழ்ச்சியா இருப்பது போல இருக்கிறாங்க. அது நீடிக்கிறது இல்லை. அந்த ஆடம்பரமும் வசதியும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு சலிச்சிரு. இன்னும் அதை விட மேல மேல இன்னும் அதை விட இன்னும் வசதியா அப்படியே அவங்களுடைய எண்ணம் போய்கிட்டே இருக்கு. அதற்காக பொருள் ஈட்டுவதற்காக இன்னும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஓடிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு எல்லையே இல்லை. மனம் நிறைவே இல்லாம அவங்க அந்த பொருளை ஈட்டுவதிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிறைவில்லாத மனநிலை மன அழுத்தத்திற்கு காரணமாகிறது. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரை பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் அப்படின்ற வார்த்தைய அதிகமா யூஸ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த இரண்டு கல்வியும், அதாவது ஒழுக்கப்பழக்க கல்வியும் இயற்கை தத்துவ கல்வியும் விட்டு போனதுதான் முக்கியமான காரணம். கல்வி என்பது அறியாமையை போக்குவது. எல்லாத்தையும் நாம அறிந்து கொள்ளக்கூடியது. அதனாலதான் அதுக்கு அறிவு அப்படின்னு பேர் சொல்றாங்க. கல்வின்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க, முதல் குறளாக கற்க கசடர கற்க, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறள்ல பாத்தீங்கன்னா அந்த குறளுக்கான விளக்கம் நமக்கு தெரியும். நல்லா கற்கணும், தெளிவாக அதை கற்று அதன்படி நாம நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விளக்கம் தெரியும். அதற்கு இன்னொரு அந்த குறளுக்கு சிறப்பு இருக்கு. இன்னொரு சிறப்பு
அது என்னன்னா, இந்த குறள்ல எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா துணைக்கால் உள்ள எழுத்தே பயன்படுத்தப்படவில்லை. ஏன்னா கல்வியை கசடர, அதாவது தெளிவா கற்று அதன்படி நடந்தால் யாருடைய துணையும் இன்றி தன் காலிலேயே நிற்க முடியும். நம் வாழ்க்கைக்கு யாருடைய துணையும் தேவையில்லை, நாமே சிறப்பாக வாழ முடியும். அந்த அறிவை பயன்படுத்தி உழைத்து பொருளீட்டி அற வழியில் வாழ்ந்து தானும் சமுதாயமும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்காகவே இந்த கல்வி. இன்னொரு குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எண்ணும் எழுத்தும் கண்டனத்தகும், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதுதான் திருக்குறள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, எண் அப்படிங்கிறது கணக்கியல். கணக்கு அப்படிங்கிறது என்னன்னா கணிப்பதற்காக. எது ஒன்னையும் நாம அது எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு வெயிட் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு ஸ்பீடு, எவ்வளவு நீளம், எவ்வளவு அகல உயரம், இப்படி எல்லாம் நாம அதை கணிச்சு நாம பயன்படுத்தி கொள்ள அந்த கணக்கியல் நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த ரெண்டு கலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணும் எழுத்தும், இந்த ரெண்டு கலைகளும் வாழும் உயிர்களுக்கு இரண்டு கண்களை போன்ற. இலக்கியம், அதாவது எழுத்து அப்படிங்கிறது என்னன்னா இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்தறிவு என்பது நல்லா நம்ம எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இந்த எழுத்து எனப்படும் இலக்கியம் ரொம்ப முக்கியம். இலக்கியம் அப்படிங்கிறது அந்த எழுத்துன்னு அவங்க ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்க. அது நம்முடைய இலக்கியம், இதிகாசங்கள், புராணங்கள், வரலாறுகள், முன்னோர்களின் வாழ்வியல் முறைகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த எழுத்தறிவு அப்படின்றது இதெல்லாம் அடங்கி இருக்கு. இப்போ இப்போ படிக்கிற குழந்தைங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஆத்திச்சூடி தெரியுமா? தெரியாது. திருக்குறள் என்ன ஏதாவது தெரியுமா? இல்ல. மனப்பாட பகுதியில மார்க் வாங்குறதுக்காக 1-2 குறள் தவிர ஒரு 10-15 குறள் வேணா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் அவங்களுக்கு இந்த தமிழ் இலக்கியத்துல எதுவுமே தெரியாது. இப்போ இந்த இதெல்லாம் குறைஞ்சதுனால அவங்களுக்கு இந்த 2 ஒழுக்க பழக்க அறிவும் இயற்கை தத்துவ அறிவும் அதன் மூலமாகவே போதிக்கப்பட்டிருந்திருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா திருக்குறள் போட்டி வைப்பாங்க. 100 குறள், 200 குறள், ஒப்புவித்தல் போட்டி, பேச்சு போட்டி. அப்போ அந்த இலக்கியம் சார்ந்த அதையெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்து அந்த போட்டி நடத்துவாங்க. ஓவிய போட்டி, அந்த மாதிரியான போட்டிகள் நடக்கும். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன போட்டி வைக்கிறாங்கன்னா பாட்டு, டான்ஸ், இதுக்குதான் ரொம்ப ஒரு முக்கியத்துவம். அது போக யோகாசனம் கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு போட்டி, சிலம்பு போட்டி, கராத்தே போட்டி, விளையாட்டு போட்டி, இப்படி போட்டின்னு வச்சு அதுல மிஞ்சுறது என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமையும் வெறுப்பும் தான் அதுல மிஞ்சு. சந்தோஷம் அப்படிங்கிறதே இருக்கிறது இல்லை. இலக்கியத்தில் வாழும் வாழ்க்கை துன்பம் இல்லாத மகிழ்ச்சியாக அறநெறிகள் போதிக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்க படிக்க ஒழுக்கத்தை நாம கற்று மேன்மை அடைந்து பிறருக்கும் உதவி செய்து துன்பத்தை போக்க கூடியதற்கான வாழ்வியல் முறைகள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆங்கில வழி கல்வி வந்த பிறகுதான் இந்த இலக்கியம் என்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏதோ ஒரு ஃபுல் மீல்ஸ் நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா இத்தனோண்டு ஊறுகாய் வச்சிருப்பாங்க. அதே போல இந்த தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப அது அவங்களுக்கு குறைச்சு அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு நம்மளுடைய இந்த இலக்கியத்தை பத்தி எதுவும் அவங்களுக்கு இந்த அறிவை பற்றிய ஞானம் இருப்பது இல்லை. சமுதாயத்தில் இவ்வளவு வன்முறைகளும் சிக்கல்களும் வர்றதுக்கு அதுதான் காரணமாக இருக்கு. இலக்கியத்தை சரிவர பள்ளியில் கொடுத்திருந்தா பெற்றோர்களும் ஆன்மீக
அமைப்புகளும் வந்து இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்ததாக ஒழுக்கத்தை பற்றி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒழுக்கம் என்பதற்கு மிகச் சிறப்பான தெளிவான டெபனிஷனாக மகரிஷி அவர்கள் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. மகரிஷி அவர்கள் கொடுக்கறதுக்கு முன்னால திருவள்ளுவர் வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லிட்டாங்க. ஒழுக்கம் உடையவர் வாழ்விற்கு சிறப்பு தருவாங்க. ஒழுக்கம் உடையவர்கள் வந்து வாழ்வின் சிறப்பினை பெறுவார்கள். ஒழுக்கம் உடையவர்களுக்கு சிறப்பு சேர்வதும் வாழ்வின் செழிப்பு அமைவதும் பொழிப்பாய் தழைப்பதும் இயல்பு. எனவே ஒழுக்கத்தினை உயிரை காட்டிலும் மேலானதாக அதை காத்திடவும் மேலானதும் தகைமை உடையதுமாக அது இருக்கிறது. ஒழுக்கம் எது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா இயற்கை வழி வாழ்வது, இயற்கை விதி உணர்ந்து வாழ்வது ஒழுக்கம், இயற்கை வளம் கடைபிடித்தும் காப்பதும் ஒழுக்கம், இயற்கை விதி அமைப்பிற்கேற்ற சமுதாய விதி சமைப்பது ஒழுக்கம், சமைத்த விதி அமைத்தபடி வாழ்வு முறை முரண்படாது வாழ்வது ஒழுக்கம், இயற்கை விதியும் சமுதாய விதியும் இணைந்த விதிமுறையே மனித வாழ்வின் உயர் விதி முறையான தன்னை உணர்ந்து வாழும் தனி மனித அறநெறி முறையும் ஒழுக்கம். தன்னை உணர்வது ஒழுக்கம், உணர்ந்தவற்றை உணர்ந்தபடி உள்ளதை உணர்த்துவது ஒழுக்கம், பிறவற்றையும் பிறரையும் பேணி வாழ்வது ஒழுக்கம், அறிவின் அடுக்கினை அறிவது ஒழுக்கம், இயற்கையால் சமுதாயத்தால் ஏற்படும் இன்னல் நீக்க வழிமுறை வழி அமைத்தல் ஒழுக்கம், உடல் இயக்கம் உயிர் இயக்கம் பேணுதல் மனவியக்கம் மாண்புடைமை என்னும் அறிதல் ஒழுக்கம், பிறர்க்கு துன்பம் தராதிருத்தல் ஒழுக்கம், பிறர் துன்பம் நீக்க முற்படுதல் ஒழுக்கம், ஐந்து பொறிகளின் துய்ப்பினில் அளவு முறை காத்தல் அது பஞ்ச இந்திரிய ஒழுக்கம், கர்ம இந்திரியங்களின் செயல்முறை பாங்கு பண்புற அமைவதற்கு கர்மேந்திரிய ஒழுக்கம், தன்னுயிர் பேணலும் பிற உயிர் காத்தலும் அற ஒழுங்கு முறைமையும் நிறைவுற பெற்ற அமைவு பெறின் ஆன்ம ஒழுக்கம், நன்றி உணர்வுதலும் நல்ல செயல் ஆற்றலும் கடமை உணர்வில் வாழ்தலும் கருணை செயல் புரிதலும் ஜீவித ஒழுக்கம். அதுதான் ஜீவித ஒழுக்கம்னா வாழ்க்கை முறை. அப்படி இந்த ஒழுக்கத்துக்கு இவ்வளவு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒழுக்கம் என்பதனை சுருங்க சொல்லி பெருக விளக்க வைப்பது பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுக்கம் என்பது உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்வது ஆகும். இததான் மகரிஷி அவர்கள் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ரத்தன சுருக்கமாக சுருக்கி நமக்கு ஒழுக்கத்துக்கு அருமையான ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து எண்ணம் சொல் செயல் இம்மூன்றினாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அவர்கள் வந்து இந்த ஒழுக்கத்தை பத்தி அந்த ஒழுக்கத்திற்கு அருமையான ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தனக்கோ பிறருக்கோன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. தனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தன் தன் உடல் அதான் முதல்ல நமக்கு தெரிஞ்சது. நம்ம உடல் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப உடலை பற்றிய அறிவு வேணும். இந்த பரு உடல் அது வந்து செல்களால் ஆனது. பல கோடி செல்கள் ஒன்றிணைந்த உறுப்புகளாகவும் உறுப்புகளை பாதுகாக்க எலும்பு கூட்டுக்குள் வச்சு தசைகளையும் எலும்புகளையும் நரம்புகளால் இழுத்து கட்டி தோலால் போர்த்தப்பட்டுள்ளது இந்த பருவுடல். இந்த பருவுடல் வந்து 2 இயக்கங்களை கொண்டு உள்ளது. ஒண்ணு வந்து உள்ளிழுக்கும் இயக்கம், மற்றொன்று வந்து வெளித்தள்ளும் இயக்கம். எதையெல்லாம் உள்ள இழுக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும். முதல்ல வந்து காற்று, உயிர் சக்தியின் இயக்க வேகத்தால் நுரையீரல் சுருங்கி விரிந்து காற்றை உள்ளிழுக்கிறது. அடுத்ததாக நீர். ஒரு உயிர் உயிர்ப்பிக்க வேண்டுமெனில் நீர்தான் மிக முக்கியம். நீரின்றி அமையாது உலகு. நீர் நம் உடலுக்கு மிகவும் உயிர் வாழ்வதற்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது வந்து நமக்கு நம் உடம்பில் வந்து இரத்தமாக இருக்கிறது. திடப்பொருள்களின் வழியாகவும் உணவின் மூலமாகவும் நாம் ஆற்றலை பெறுகிறோம்.
பஞ்சபூதங்களின் சரியான கூட்டு சேர்க்கையே இந்த வருவுடல். கெட்டி பொருளான எலும்பு தசை நிலமாகவும், ரத்தம் நீராகவும், உடலில் இருக்கும் வெப்பம் நெருப்பாகவும், மூச்சு காற்றாகவும், ஆகாயம் உயிராகவும் இருக்கிறது. பஞ்சபூத சக்தியில் எது குறைந்தாலும் எது அதிகரித்தாலும் அதை சமன் செய்வது ரொம்ப முக்கியம். சமன் செய்யணும். இப்ப பாருங்க, பசி எடுக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பசியை நாம போக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கணும். தாகம் எடுக்குது, தண்ணீர் தேவைப்படுது இந்த உடம்புக்கு, அப்போ நம்ம தண்ணி குடிக்கணும். இதுதான் உடலின் மொழி. உடலின் மொழியை நாம புரிஞ்சுக்கணும். பெரியவங்க முதலே சொல்லியிருக்கிறாங்க, பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசிக்காமலே நம்ம சாப்பிட்டோம்னா உடல் நலத்திற்கு கேடுதான் வரும். எப்பொழுது பசிக்கும் அப்படின்னு சொன்னா, நாம் உண்ட உணவு ஜீரணமாகி அதை இரைப்பையில நல்லா அரைச்சு அது சிறுகுடல் சத்து நீரை உறிஞ்சு பெருங்குடல்ல வடிகட்டி மலக்குடலுக்கு போய் சேர்ந்த பிறகு இரைப்பை முழுவதும் காலியான பிறகு நமக்கு பசி உணர்வு அது இருக்கும். அப்போ இந்த சத்து நீர் முழுவதும் உறிஞ்சப்பட்டு உடலுக்கு தேவையான ஆற்றல் அது எடுத்துக்கொள்ளும். அந்த ஆற்றல் தான் வெளித்தள்ளும் இயக்கத்திற்கு உதவி கழிவுகளை வெளியேற்றுகிறது. அப்போ பசிக்காம நம்ம மேல மேல சாப்பாடை உள்ள அனுப்பணும்னு சொன்னோம்னா அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த சாப்பாட்டுல இருந்து முழுமையான சத்து நீரை, அந்த சத்து பொருளை உறிஞ்சாம நமக்கு கழிவுகளாக அது வெளியேற்றப்படும் போது இந்த கழிவுகளை வெளித்தள்ளுவதற்கான ஆற்றல் நமக்கு குறைகிறது. அப்போ கழிவு கொஞ்சம் தேங்கி இருக்கும். கழிவுகளின் தேக்கம் தான் வலி. அப்போ இந்த கழிவுகளை நாம முறையாக வெளியேற்றுவதற்கு பழக்கணும். இந்த வலி அப்படிங்கிறது லேசா இருந்தா வலி, அது காலத்தால இடத்தால நீடிக்கும் போது அது நோய் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி அவர்கள். அந்த நோய் முற்றும் போது அது மரணத்தில் போய் முடிவடைகிறது. அப்போ இந்த கழிவுகளை தேங்க விடாம நாம பார்த்துக்கணும். அதுக்கு நாம உயிர் சத்துள்ள உணவுகளை அளவோடும் முறையோடும் நாம எடுத்துக்கணும். பசித்து புசி அப்படின்னு சொன்னவங்க அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உயிர் சத்துள்ள அந்த உணவை பசிக்கும் போது நல்ல மென்னு கூழாக்கி அதுக்கப்புறமா விழுங்கணும். அப்போ நம்மளுடைய ஜீரண மண்டலம்லாம் சிறப்பாக வேலை செய்து நமக்கு வேண்டிய சத்தை அது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. சரி, இப்போ இந்த வலி நோய் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு தலைவலி வருது, ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நம்மளால எந்த ஒரு வேலையும் ஒரு நல்ல ஒரு சிறப்பாக செய்ய முடியாது. அன்றாட கடமைகளை கூட நம்மளால சரியா செய்ய முடியாது. மனம் முழுசும் எங்க இருக்கும்னா அந்த வலியிலேயே தான் இருக்கும். அதனால நாம அந்த வலி வராம நாம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, பொறுப்பு. இப்போ பாருங்க, பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன், இது ஒரு ஒழுக்கம். அப்ப பருவுடலுக்கு அது துன்பம் தராது. இப்ப உடல் நலம் கெட்டு போச்சுன்னு சொன்னா அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்னா, முதல்ல நாம துன்பத்திற்கு ஆளாகிறோம். அப்புறம் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அவங்களுக்கும் அவங்களுக்கும் துன்பத்தை கொடுக்குறோம். வைத்தியத்துக்கு காசு செலவு பண்றோம். அப்புறம் நம்மளை கவனிச்சுக்க ஒரு ஆள் தேவைப்படுது. அவங்களுடைய நேரத்தையும் வீணடிக்கிறோம் நம்ம. இப்படி பலவிதமான ஒரு சிக்கல் அங்க நாம உருவாக்குறோம். இப்ப நமக்கு பாத்துக்கிறவங்க இப்ப நம்ம அம்மாவோ நம்ம மனைவியோ அவங்க கூட இருக்காங்க. அவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா அவங்க ஆபீஸ்க்கு லீவ் போடணும். அவங்களுக்கு அங்க பெர்மிஷன் கிடைக்கணும். அப்படி எல்லா இதுக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் அங்கே வருது. நம்மளும் சமுதாயத்தோட ஒரு தொடர்பு இல்லாம வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை, அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்க போகும். ஆக இந்த உடல் நலத்தை பேணுவது அப்படிங்கிறது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு ஒழுக்கத்தை நாம தொடர்ந்து கடைபிடிச்சாலே நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது,
அன்னன்னைக்கு வேலைய அன்னன்னைக்கு செய்யறது. தள்ளி போடாம அன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது. எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கிறது. இந்த மாதிரியான எல்லா நல்ல பழக்கத்தையும் பழகிக்கிட்டாங்கன்னா, இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தையாவது கண்டிப்பாக அவர்கள் வந்து நல்லா பழகிக்கணும். இதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருக்கான். அவன் என்ன பண்றான், அவனுக்கு தொழில் திருடுறது தான் தொழில். அவன் என்ன செய்றான், பகல்ல அ கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வருவான். அப்ப அவன் மாலையில போய் சாமி கும்பிட போகும்போது போய் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் அவன் திருடு வேலைய நைட்டு ஆரம்பிப்பான். அப்படி சாமி கும்பிட போகும்போது அந்த கோயில்ல வந்து சத்சங்கம் நடக்குது. ஒரு சாது சத்சங்கம் நடத்திட்டு இருக்காரு. அடிக்கடி அத பார்ப்பான். ஒரு நாள் பார்க்கும்போது, அங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு ஒரு மகிழ்ச்சியா இருந்தாங்களாம் அந்த கூட்டமா இருக்கிறவங்க எல்லாருமே. அப்ப இவனுக்கும் ஆசை வந்துச்சு. என்ன இவ்ளோ சந்தோஷமா எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நாமளும் வந்து அந்த சத்சங்கம் போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போய் கேட்கிறான். அது அவனும் அங்கே கலந்துட்டு, சத்சங்கம் முடிஞ்ச பிறகு என்ன பண்றான், அந்த சாது கிட்ட போயி, ம் "சாமி நீங்க வந்து எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்த சொல்லிக் குடுங்க" அப்படி சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த சாது கேட்கிறாரு, "நீ யாரு? நீ என்ன தொழில் செய்ற?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார். அப்ப இவன் என்ன செய்றான், சாது கிட்ட வந்து உண்மை சொல்றான். "நான் வந்து திருடன். நான் வந்து 30 வருஷமா இந்த தொழில் தான் செய்துட்டு இருக்கேன். எனக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாது. எனக்கு ஒரு மனைவியும், 2 குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை தானே! அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த தொழில வந்து நான் வந்து செய்து அவங்களுக்கு அத பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த சாது என்ன பண்றாரு, அவருக்கு வந்து பரவால்ல. உண்மைய சொல்ற அளவுக்கு அவன் இருக்கிறான். அ அவன்ட்ட ஏதோ ஒரு தெய்வீக தன்மை இருக்கு அப்படின்னு அவருக்கு வந்து தோணுது. சரி, அப்ப வந்து உனக்கு மந்திரத்துல முதல் மந்திரத்த நான் உனக்கு சொல்லி தர்றேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறாரு. என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னா, "சத்தியம் வதே" இதான் மந்திரம். இதற்கு பொருள் என்னன்னா, உண்மையே சொல்வேன். அதான் அர்த்தம். ஆ இத வந்து நீ எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இரு. நன்மையே நடக்கும். அப்படி சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுர்றாரு. அவன் என்ன பண்றான், வீட்ல போய் ஒய்ஃப் கிட்ட சொல்றான். ஒய்ஃப் என்ன பண்றாங்க, "யோவ்! நீ என்னய்யா, இந்த மாதிரி நீ வந்து உண்மையே சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னேன்னா, திருடுறதுக்கு முன்னாடியே நீ மாட்டிக்குவ. நீ எங்கே நீ பொழைக்க போற?" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் சொல்றான், "இல்ல, இல்ல. குருவின் அருள் ஆசி எனக்கு இருக்கு. நன்மையே நடக்கும். அவர் நல்லதே நடக்கும்னு எனக்கு பிளெஸ் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட் வந்து அவன் திருடுறதுக்காக கெளம்புறான். அவனுக்கு வேண்டிய டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கெளம்பி போறான். போகும்போது அப்ப அவன் வந்து மனசுக்குள்ள என்ன அந்த சத்தியம்பதை மந்திரத்த ஜெபிச்சுட்டே போறான். அப்ப அவன் அவன் நினைக்கிறான், குருவினுடைய அருளாசி இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு வந்து நெறைய பொருள் லம்பா நம்ம அடிச்சுடலாம் இன்னைக்கு. அ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ எங்க லம்பா நமக்கு கிடைக்கும்னு சொன்னா, அரண்மனை பக்கமா போறான். அப்போ அரண்மனை பக்கமா போகும்போது, ராஜா வந்து மாறு வேஷத்துல நகர்வலம் வந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்துறார். பார்த்துட்டு, இவன்ட்ட "நீ யாரு? இங்க என்ன உனக்கு வேலை?" அப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த திருடன் என்ன பண்றான், "நான் அரண்மனையில போய் திருட போறேன்." அப்படின்னு சொல்றான். "நீ வேணா என்னோட கூட்டு சேர்ந்துக்கோ. 2 பேரும் ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணிக்கலாம்ன்னு" சொல்றான். சொன்ன உடனே ராஜா என்ன பண்றாரு, "என்னடா இவன் இத எடுத்த உடனே இப்படி சொல்றான், திருட போறேன்னு சொல்றான். சரி வா." அப்படின்னு ராஜாவும் சம்மதிச்சு, அப்படியே அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அவருக்கு தான் கஜானா இருக்கிற இடம்லாம் தெரியும்ல. அதனால கஜானாவுக்கு வழி சொல்லி கூட்டிட்டு போறாரு. அங்க போனா, அங்க போய் ஒரு பெட்டிய திறந்து பார்க்குறாங்க. ஆ அந்த பெட்டிக்குள்ள வந்து 3 வைரக்கல் இருக்கு. உடனே திருடன் என்ன பண்றான், அந்த 2 வைரக்கல்ல எடுத்து ராஜா கிட்ட இந்தாங்க நீங்க 1 வச்சுக்கோங்க, நான் 1 வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வைரத்த உள்ளேயே வச்சுடுறான். ராஜா சொல்றாரு, "ஏன் 3வது கல்ல எடுக்கல?" சொல்றாரு. 3வது கல்ல எடுத்தோம்ன்னு சொன்னோம்னா, நம்ம 2 பேரும் வந்து பாதி பாதியா அத ஷேர் பண்ண முடியாது. அதனால அந்த கல்லு அங்கேயே இருக்கட்டும். பாவம் ராஜா. அவரு 3 கல்லு வச்சதுக்கு 1 கல்லுனாச்சும் இருக்கே. 3மே தொலைஞ்சுச்சுன்னா அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. 1 கல்லுனாச்சும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பாரு. அதனால 1 கல்லு அங்கேயே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறான். சொன்ன உடனேயும் சரி ராஜா என்ன செய்றாரு, அ சரி ஓகே சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. போம்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் திருடன் போறான். ராஜா என்ன பண்றாரு, அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயி,
அவன் வீட்டை பார்த்து வச்சுட்டு வந்துடுறாரு. மறுநாள் அரசபையில அரண்மனையில வந்து சபையை கூட்டி, நேத்து ராத்திரி வந்து நம்ம கஜானாவுக்கு வந்து திருடன் வந்ததாக எனக்கு உளவு செய்தி வந்திருக்கு அப்படின்னு மந்திரிட்ட சொல்றாரு. மந்திரி சொல்றாரு, அப்படியா? எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. நான் இப்பயே போய் கஜானாவை போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மந்திரி போறார். போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது ஒரு வைரம் மட்டும் இருக்கு. இருந்தோடனே அதை என்ன பண்றாரு, மந்திரி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு ராஜாட்ட வந்து ஆமா ஆமா மகாராஜா, இந்த மாதிரி வைரம் 3 வைரத்தையும் அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ராஜா என்ன பண்றாரு, ஒரு ஆளை அனுப்பி அந்த திருடன் வீட்டுல போய் திருடனை போய் அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரு. திருடன் வந்துட்டான். அவன் வந்து அவன் வந்தோடனே அவன் வந்து உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி இரவு நடந்தது. நான் அவர்கிட்ட என் கூட திருட வந்தவர்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டேன். நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். ஒரு வயிறு அங்கதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. மந்திரி சொல்றான், இல்ல இல்ல இவன் பொய் சொல்றான். அவன் எல்லாத்தையும் 3மே அவன் தான் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து மகாராஜா சொல்றாரு, இல்ல உண்மையை அவர் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இந்த மந்திரி தான் மந்திரி தான் திருடி இருக்கு. திருட புத்தி யார்கிட்ட இருக்கு? மந்திரி கிட்ட தான் இருக்கு. அப்ப மந்திரிய வந்து மந்திரி பதவியில இருந்து எடுத்துட்டு அவனை சிறையில போட்டுறாரு. இந்த திருடனை வந்து மந்திரி ஆக்கிடுறாரு. அவன் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல பழக்கத்தினால அவன் வாழ்வு எவ்வளவு உயரத்துல போயிருக்குன்னு பாருங்க. அவன் வாழ்வையே மாற்றி ஒரு உயர்வான நிலைக்கு அவனை கொண்டு போய் மந்திரி பதவியில போய் அவனை வர வச்சிச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கத்துக்கே இவ்வளவு ஒரு உயர்வு கிடைக்கும் போது நாம வந்து நிறைய நல்ல பழக்கங்கள் பழகி அதை வழக்கமா நம்ம வச்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றியும் உயர்வும் வந்து நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த கல்வியின் மூலமாக அறிவு மட்டும் போதுமா? ஆற்றல் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். கற்ற வித்தையை நாம வந்து என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தணும். அதுக்கு வந்து நமக்கு ஆற்றல் நமக்கு அவசியம். நம்ம முன்னமே சொன்னபடிக்கு ஆற்றலை வந்து உயிர் சக்தியை வந்து அளவோடு முறையோடு வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ இந்த உயிர் சக்தி நாம செலவு பண்றதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐம்புலன்கள் வழியாக செலவு பண்றோம். குறிப்பா வந்து கண்களின் மூலமாக அதிகமாக உயிர் சக்தியை செலவு செய்யும். இப்போ வந்து குழந்தைங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா வீட்லயும் ஒரே கம்ப்ளைண்ட் என்ன, போன் பாக்குறாங்க போன் அல்லது லேப்டாப் இந்த மாதிரி டிவி அதுக்கு அடுத்ததாக உள்ள கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு டிவி. அப்படி அதை பார்த்து கண்களின் வழியாக நிறைய உயிர் சக்தியை செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல ஒரு நடிகர் சூர்யா வந்து பேச அழைச்சிருக்காங்க சூர்யாவை. அவருக்கு என்ன தெரியுமா பேசுனாங்க, நிறைய முதல்ல எல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த மாணவர்களுக்காக அவர் சொல்றாரு, நீங்க வந்து இந்த சிகரெட் சாப்பிடுறது, மற்றபடி இந்த மது, இது மட்டுமே வந்து போதை வஸ்துக்கள் அல்ல. இது மட்டுமே நீங்க வந்து போன் பாக்குறது அதை விட போதையானது. அதுக்கு நீங்க அடிமையாகி கூடாது அப்படின்னு அவரு ரொம்ப வலியுறுத்திய அந்த குழந்தைங்கள்ட்ட சொன்னாரு. அதுல நிறைய ஃபீட்பேக் ரொம்ப நல்ல நிறைய பேர் வந்து மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கூட கொடுத்திருந்தாங்க. அப்போ இந்த கண்களின் வழியாக செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை வந்து நாம வந்து மாற்றக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித் தரணும். நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு அடிப்படையாக கூட இருக்கும். ஏன்னா அதனாலதான் நிறைய வன்முறைகள், நிறைய சிக்கல்கள் வந்து உருவாகிட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைங்க பூரா எங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, எங்க விஷயத்துக்கு எங்களை இருக்க விட மாட்டீங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. முதல்ல வந்து சுதந்திரம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப தோற்றத்துல அவங்க என்ன பண்றாங்க, கண்டத்தனமா ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ் கோடு, இதையெல்லாம் வந்து வித்தியாசமா மத்தவங்க பார்க்கணும், அதை பத்தி அவங்க பெருமையா சொல்லணும். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து தனக்குத்தானே பொறுப்பேற்க வேண்டும் என்ற விருப்பம்
அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. தனக்குத்தானே பொறுப்பேற்க வேண்டும் என்ற விருப்பம், அதை விரும்பி தனக்குத்தானே பொறுப்பு அவங்களே விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலைதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைலு, இந்த தலையில குருவி கூடு மாதிரி வச்சுக்கிறது, ஸ்டெப் கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, சைட்ல பூரா விடுறது, இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைலு, முட்டியில தொடையில கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டு நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பையன் ஃபார்மல் ட்ரெஸ், ஒரு ஹேர் ஸ்டைலு ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபார்மல் ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ் கோடுல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துலயோ அல்லது பஸ் ஸ்டாப்லயோ ஒரு பொது இடத்துலயோ ஒரு சின்ன ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்தேகம் பற்ற மாதிரி இந்த பசங்களை யாராவது பார்த்தாங்கன்னா முதல் பார்வை யாருக்கிட்ட போகும்னா, அந்த வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு நிக்கிறான் பாருங்க, அவன் மேலதான் எல்லாருக்கும் போகும். ஏன்னா அது முதல் அந்த பார்வை, அவங்களுடைய தோற்றம் வந்து ஒரு கண்ணியமானதாக இருக்கணும். இப்ப அவன் தப்பே செஞ்சிருந்தா கூட தப்பே இவன் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கவன் தப்பே செஞ்சிருந்தா கூட தப்பிக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. அதத்தான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உடையிலே கண்ணியம், நடையிலே ஒழுக்கம். இத வந்து எப்போதும் ஃபாலோ பண்ணணும். குறிப்பா வந்து பெண் குழந்தைகள் வந்து ட்ரெஸ் கோட்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எப்படின்னா, அழகு அப்படிங்கிறது வேற, கவர்ச்சி அப்படிங்கிறது வேற. அழகு அப்படின்னு சொன்னா, அது வந்து தூய்மையானதுமான, எளிமையானதுமான, மனதிற்கு இனிமையாக, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கணும். அதுதான் அழகு. ஒரு பொண்ண நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனா, இந்த கவர்ச்சி அப்படிங்கிறது பிறர் மன உணர்ச்சிகளை தூண்டக்கூடியதுமாக, பல சமயங்கள்ல நமக்கு துன்பத்தை தருவதுமாகத்தான் அது நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத இந்த குழந்தைகள் வந்து உணரணும். அ ஒரு விழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேடையில பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னா, பெரியவங்க, அறிஞர்கள், பண்டிதர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? மரியாதை பண்ணுவாங்க. மரியாதை பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வாங்க. அப்ப பொன்னாடை போர்த்துவது அப்படின்னா என்ன? உடலை ஒரு துணியை கொண்டு போர்த்தி மூடுவது என்பதுதான் மரியாதை. பிறர் பார்க்க நம் உடல் தெரியும்படி உடை அணிவது என்பது அவமரியாதை அப்படின்றத வந்து இந்த குழந்தைங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பானதாகவும் இருக்கும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பார்த்தாலே சொல்லுவாங்க. அவர் படிச்சவரு. எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. டீ கடையில கூட நிக்க மாட்டாங்க. டீ கடையில அவங்கள பார்க்க முடியாது. டீ, காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. அவங்களுடைய அந்த கண்ணியமான உடையும், அறிவு கழையும் தேஜஸா, அவங்களுடைய ஒழுக்கமும், அவங்க படிச்சவங்கன்றத அவங்க காட்டிக் குடுக்கும். அப்போ இந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பவர்கள் வந்து ஒழுக்கம் வந்து நமக்கு என்ன தரும்ன்றத அவங்க நல்லா உணர்ந்து, அது வந்து நமக்கு ஆற்றலையும், ஆரோக்கியத்தையும் தரும். நல்லறிவு, நற்சிந்தனையும், உயர்வையும் கொடுக்கும். அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு நடந்தா போதும். நெறைய பணம் சம்பாதிச்சு, பொருள வாங்கி, அது தரும் மகிழ்ச்சிய விட, உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி, ஒரு அமைதியான வாழ்க்கையும் வந்து, நாம வந்து இத புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். குழந்தைகளுக்கு இதுக்கு மேல நெறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க அட்வைஸ விரும்புறதும் இல்ல. அதனால இத்தோட இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இதற்கு இன்னும் சிறப்பானதொரு விளக்கம் அளிப்பதற்காக அனர்கலை அம்மா வருகை தர இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சிறந்ததொரு ஒழுக்க பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்பித்தீர்கள். அவர்கள் நல்ல பிள்ளைகள். நாம் சொன்ன வண்ணம், மகரிஷி சொன்ன வண்ணம் கேட்டு அனைத்தையும் வாழ்வில் பயன்படுத்தி செயல்படுத்தி சீரிய மாணவர்களாக வர வேண்டும் என்பதே அனைத்து ஆசிரியர்களும் குருமகன்களின் எண்ணம். அதன்படி அவர்கள் செயல்படட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன்.
என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கம். சற்று மலர்ந்த முகத்தோடு லேசான புன்னகை பூத்தபடி இந்த கருத்தினை செவிமடுக்கலாம். நன்றி உங்கள் புன்னகைக்கு. நல்லதையே எண்ணுவோம், நல்லதையே சொல்வோம், நல்லதையே செய்வோம். காயகல்ப பயிற்சி பற்றிய விளக்கமான புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அம்மா உடல்நலம் ஒழுக்கம் பற்றி கூறினார்கள். என்னை வழிநடத்தி செல்லும் குரு மகான்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உணர்ந்து தெளிந்து செயல்படுத்தும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்கிறேன். மனவளக்கலை இது மாபெரும் சமுத்திரம். அதில் ஒரு துளியே என்னால் பருக முடிந்தது. அதிலும் கொஞ்சம் உங்களுக்கு வழங்கி மகிழ்கிறேன். அவையின் அருள்வாக்கு. உலகில் மிக பெரிது எது எனும் கேள்விக்கு அவை கூறியது, பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமாலோ அலைகடல் துயின்றோன். அலைகடல் குருமுனி கலசத்தில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம். அறவோ உமையவள் திரு மோதிரம், உமையோ இறையவர் பாகத்து ஒடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தொண்டு அதன் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டருக்குள் தொண்டனாய் இறைவன் வாசம் செய்கிறான் என்பதே அனைத்திலும் பெரிது என்று உணர்த்துகிறது. அந்த தொண்டருக்கு தொண்டனாய் தமிழ் ஆனந்த யோகத்தின் தொண்டராய் இந்த கருத்துக்களை உங்கள் முன் பகிர்கிறேன். தொண்டாற்றி இன்பம் காண்போம் எனும் மகரிஷியின் கருத்தையும் நாம் ஏற்று தொண்டு செய்வோம். ஏன் இவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைத்திருந்தால் புத்தரும் இயேசுவும் நபிகளும் திருவள்ளுவரும் ஆதிசங்கரரும் பல சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் இந்த உலகத்திலே தோன்றி மக்களுக்கான கருத்தினை வெளியிட்டது எதனால்? இந்த மக்கள் உயர வேண்டும் என்ற பொதுநல சேவையை கருத்தில் கொண்டே அல்லவா? நம் தேச தந்தை மகாத்மா காந்தியும் அப்படி நினைத்திருந்தால் இன்று நாம் சுதந்திரமாக இதோ பேசுகிறோம், வெளியில் சுற்றுகிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம் என எத்தனை வேலை. இந்த சுதந்திரம் இல்லை என்றால் நாம் அடிமைப்பட்டல்லவா இருக்க வேண்டும். எனவே எத்துணை வேலைகள் இருந்தாலும் அத்தனையையும் சீரமைத்து விட்டு நாம் பெற்ற கடனை திருப்பி செலுத்த இந்த சமுதாயத்திற்கு நம்மால் முடிந்த தொண்டினை செய்வோம். ஏனென்றால் நாம் அனைத்தையுமே இந்த சமுதாயத்தில் இருந்து தானே பெற்றோம். எப்படி? அம்மாவின் வயிற்றின் குழந்தையாய் இருந்ததே தந்தையிடம் இருந்து பெற்றது தானே. பிறக்கும் போது ஒரு செவிலி நம்மை ஏந்துகிறார். மருத்துவமனை செலவு எல்லாமே நாம் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களிடமிருந்து தானே பெற்றோம். கல்வி கற்ற பின் தொழில் செய்யும் போது என்று அனைத்துமே இந்த சமுதாயத்தில் இருந்து பெறுகிறோம். எனவே கொடுப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம். பெற்ற கடனை திருப்பி இந்த சமுதாயத்திற்கு சந்தோஷமாய் திருப்பி செலுத்துவதே நம் கடமை என்பதை இங்குள்ள அனைத்து தொண்டர்களும் சங்கல்பமாக வைத்து தொண்டாற்றுவோம். வேதாத்திரியமும் மாணவர் நலமும். ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குண்டலினி யோகத்தின் உச்சகட்ட பேரு காயகல்பம் என்கிறார். இந்த தலைப்பில் மாணவர் நலம் ஏன்? அவர்கள்தானே வருங்கால சந்ததியினர். ஒரு தாய் தந்தையரின் பொறுப்பு அவர்களை ஆரோக்கியமான மக்களாக வளர்த்தெடுப்பதே. நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. அந்த ஆரோக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? என்றென்றும் மகிழ்ச்சியாகவும் நிறைவானதாகவும் ஆனந்தமாகவும் வாழ்க்கையே கொண்டாட வேண்டிய ஒன்றாகவும் இருக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்களின்
ஆரோக்கிய வாழ்விற்கு வித்திட வேண்டியது மூத்தோர்களாகிய நம்முடைய பொறுப்பு. இதையேதான் மகான்களும் மற்ற ஞானிகளும் நமக்கு கொடுத்து சென்றுள்ளார்கள். அதனை நாம் தொடர்ந்து தொண்டாற்றி நம்முடைய எதிர்கால சந்ததியினரை ஆரோக்கியத்துடன் வாழவை நம் வாழ்க்கைக்கான, நாம் வாழ்ந்ததற்கான, வாழ்ந்து சென்றதற்கான பாதையை அவர்களுக்கு காட்டிச் செல்வோம். அதில் அவர்கள் தொடர்ந்து பயணி வெற்றியடைய வழிவகுப்போம். ஒரு வாழையை போல், ஆலம் விழுதினை போல் பல்கி பெருக வழி செய்து நம் பயணத்தை தொடர்வோம். கடுவெளி சித்தரின் பாடல் ஒன்று: நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி, மெத்த மெத்த கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. உடல் எனும் பானையை இறைவன் என்னும் குயவனிடம் வேண்டி பெற்ற மனிதன் தன் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்தானா? இல்லையே. அனைத்திலும் அளவு முறையை மீறி இந்த உடலை கெடுத்து கொண்டதே அவனுடைய முக்கிய பணியாக வாழ்ந்து மனம் கெட்டு, உடல் கெட்டு, ஆரோக்கியமும் கெட்டு, நோயை பிரதானமாக வைத்துக்கொண்டு துன்பத்தில் உழல்கிறான். தினம் தினம் கை நிறைய மாத்திரையை உண்டு மருத்துவமனையை கதியாக திரிகிறான். மீண்டும் அவ்வையின் பாடல்: அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி பிறந்திடுமே என்கிறார் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உடல் நலம், மனவளம், உயிர் வளம் ஆகிய மூன்றையும் போற்றி பாதுகாத்தால் மட்டுமே நாம் இந்த பூமியில் பிறந்ததற்கான காரணத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை பூரணமாய் அடைய முடியும் என்கிறார். பிறப்பு இறப்பு இரண்டிற்கும் ஓரேசுதானே வித்தியாசப்படுகிறது. இடையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்வோம். பிறப்பும் இத்துக்கழிவில்தான், இறப்பும் இத்துக்கழிவில்தான். வாழ்க்கையும் ஜீவகாந்த வித்து சக்தியினால்தான். தந்தையின் கழிவிலும் அன்னையின் கழிவிலும் பிறந்தவர்கள் குழந்தை என்னும் மனித பிறப்பு. தந்தையின் ஓர் அணு வித்து தாயின் கருமுட்டையின் இணைந்ததுவே. அன்னையின் மாதவிடாய் வெளியேறினால் கரு இல்லை, உள்ளே தங்கினால் அது கரு. அப்போ நாம் அழுக்கில் பிறந்தவர்கள் தானே. 2 மாதங்கள் தாயார் சுமந்து பெற்ற இந்த உடம்பு, இதன் பெருமையை யாரும் உணரவில்லை. இப்போதேனும் சற்று யோசிப்போமா? ஒரு செல் உயிரணு பல கோடி செல்களோடு போட்டி போட்டு முந்தி சென்று ஒரே ஒரு உயிரணு கருமுட்டையை உடைத்து உள்ளே சென்று மெத்தென்ற கருப்பைக்குள் இணைகிறது. ஒரு உயிராக 1, 2, 4, 8 என்று பல கோடி செல்களாக உருவாகி உயிராகி 9 மாதம் 10 நாட்கள் கழித்து ஒரு மனித உருவாக தாயின் கருவறையிலிருந்து இந்த பூமிக்கு வருகிறது. அந்த 10 மாத இடைவெளியில் அன்னை, நம் தாய் பெற்ற துன்பங்கள் எத்தனை என்பதை நம்மில் எத்தனை பேர் உணர்வோம்? அன்னையை போற்றி பாதுகாக்கிறோமா? பிறக்கும் போது நம் மூளையில் இருக்கும் வித்து சக்தியானது நாம் பிறந்தது முதல் நம் உடல் உறுப்புகளை கட்டுவதற்கான வேலைகளை மிக சிறப்பாக செய்கிறது. பிறகு பருவ வயது வரும்போது மூலாதாரத்தில் தங்கி அடுத்த உயிரினத்தை உருவாக்குவதற்கான பணியினை செய்கிறது. நம் உடலுக்கான ஜீவகாந்த சக்தியையும் வழங்குகிறது. உடல் முழுவதும் அனைத்து செல்களுக்கும் தேவையான சக்தியை கொண்டு சென்று மீண்டும்
செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிடில் தோய்ந்து சக்தி பெற்று மீண்டும் உடல் முழுவதும் சுற்றி ஓடிக்கொண்டே வருகிறது. இன்று எங்கு பார்த்தாலும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். ஏன்? இந்த கேள்வி என்றாவது உங்களுக்குள் எழுந்ததா? மருத்துவமனைகள், ஜவுளி கடைகள், நகைக்கடைகள், அதேபோல் இப்பொழுது செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு குடும்பத்தில் 4-5 குழந்தைகள், இன்னும் 30 வருடங்களுக்கு முன்பாக 10 பிள்ளைகளை பெற்றவர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்று ஒரு பிள்ளை, அதுவும் சற்றே குறைந்து, இந்த தலைமுறையினிடம் கருமுட்டையே இல்லை. ஏன்? விந்தணு குறைபாடு. அதுவும் ஏன்? அவர்களுடைய உணவு முறை, பழக்க வழக்கம், எண்ணம், சொல், செயல் இவையே காரணம் என்பதை உணர்வீர்களா? உங்களுடைய தலைமுறையினருக்கு இந்த கேள்வியை எடுத்துச் செல்லுங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு, இன்று நம் பிள்ளைகள் உண்ணக்கூடிய உணவு உயிரற்ற உணவுகள், ஹைபிரிட் செய்யப்பட்ட காய்கறிகள், விதையில்லா பழங்கள், சீட்லெஸ், அதைத்தான் விரும்பி சாப்பிடுகிறார் என் பிள்ளை என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் உண்டு. எனவேதான் அவனுக்கும் விதை இல்லாமல் போகிறது. மன்னிக்கும். நம்முடைய தலையாய பணி இன்று என்னவென்றால், மக்களுக்கு, நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவு ஆரோக்கியமான இயற்கை உணவாக இருக்க வேண்டும். மேலும் இன்று நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பிராய்லர் கோழி உணவு 90 நாட்களில் அபரிமிதமான வளர்ச்சிக்காக போடப்படும் ஹார்மோன் ஊசி, அதை உண்ணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படும் பாதிப்புகள். 10 வயதுக்குள்ளாகவே பெண் குழந்தைகள் பூப்படையும் காலம் என்று இப்பொழுது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தைகளே பாதிக்கப்படுகிறார்கள். உடல் நல பாதிப்புகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சுவைக்கு அடிமையாகி உண்ணும் உணவு உங்களுக்கு விஷமாக மாறுகிறது என்பதை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். நாமும் கடைபிடித்தால் அதையே அவர்களும் உண்ணுவார்கள். இந்த ஹார்மோனுக்காக கொடுக்கப்படும் உணவானது, இன்ஜெக்ஷன் ஆனது, அதாவது ஒரு 6 மாதத்தில் வளரக்கூடிய ஒரு கோழி 90 நாட்களிலேயே வளர வேண்டும் என்பதற்காக, சதைப்பற்றோடு வளர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. அந்த ஊசி பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பாதிப்பு. ஆணுக்கு விந்தணு குறைபாடு, பெண்ணுக்கு கருப்பை கோளாறு, பிசிஓடி, பிசிஓஎஸ். இளம் பிள்ளைகளுக்கு, மேலும் நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு மாதவிடாய் காலத்திலே வயிற்று வலி, உதிரப்போக்கு என்று பல்வேறு உபாதைகள். இதையெல்லாம் நீங்கள் உணர்கிறீர்களா? மேலும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷன்? ஒரு சிறிய கண்ணோட்டமாக இதை பார்க்கலாம். ஒரு தாய் தன் குழந்தையை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். காலையில் எழுந்து அனைத்து பணிகளையும் செய்கிறாள். கடகடவென்று சமையல் செய்து முடிக்கிறாள். சாப்பிட்டையா தம்பி, டிஃபன் என்று சமையலறையில் இருந்து கொண்டே ஒரு குரல் கொடுக்கிறார். அவனும் அம்மா சாப்பிட்டுட்டேங்கிறான். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டியா, பைய எடுத்துக்கிட்டியா? அதற்குள் வேன் வந்து விட்டது, ஹாரன் கொடுத்து விட்டார்கள். கிளம்புகிறான். வாசலுக்கு போகும்போது தான் தெரியுது, இன்னைக்கு புதன்கிழமை, ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு மேடா கண்ணா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஐயோ என்று மறுபடியும் ஓடி வருகிறான். வேன்காரனுக்கு இவர்களுடைய சைகையை காண்பித்து விட்டு, இப்படி அந்த நேரத்திலே அவர்கள் படும் பாடு யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தையை அனுப்புவதற்குள் அந்த தாய் படும் பாடு. இப்படி பெண்ணுக்கு, வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இது, வேலைக்கு செல்லும் பெண்ணுக்கு அதை விட பணிச்சுமை. இப்படி மன உளைச்சல் எல்லாமே குழந்தை பேருக்கு, இன்மைக்கு காரணம். இதையெல்லாம் உணர்ந்து இனியேனும் இயற்கை உணவை உண்போம், பாரம்பரிய உணவுகளை உண்டு ஆரோக்கியம் பெறுவோம். வருங்கால சந்ததியினரை
ஆரோக்கியமானவர்களாக உருவாக்குவோம். எனவேதான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று மகரிஷி காட்டி சென்ற பாதையிலே நாம் பயணித்தோம், ஆரோக்கிய வாழ்வை அடைந்தோம் என்பதே உண்மை. மூத்தோர் சொல் மிக முக்கியமானது என்பதற்காகவே இந்த நம் ஆசான் அருளிய மனவளக் கலையில் நம் பிள்ளைகளையும் பயணிக்க வைப்போம். அவர் வழங்கிய அருட்கொடை உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தியான பயிற்சி, உயிர் வளத்திற்கு காயகல்ப பயிற்சி. நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து உயிரை வளப்படுத்தும் காயகல்பம் எனும் பயிற்சியை அருளியுள்ளார். இங்கே சிவவாக்கியர் பாடல், ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் ஐயன் பாதம் உண்மையே என்று நாம் காயகல்ப பயிற்சியை செய்வதனால் உண்டாகும் நன்மையை அற்புதமாக விவரிக்கிறார். உண்ணும் உணவு 7 தாதுக்களாக, அதாவது ரசம், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று மாறுகிறது. அப்படியா, இப்படியா மாறுகிறது? நாங்களெல்லாம் என்னவோ நினைச்சிட்டு இருந்தோமே, சாப்பிட்றோம், ஜீரணமாகுது, கழிவா வருது, அப்படித்தானே தெரியும். இப்படித்தான் பலருடைய கேள்வி. பதில் நான் பலரிடம் கேட்டபோது இந்த பதில் தான் எனக்கு கிடைக்கிறது. நாம் உணவு உண்கிறோம், அது என்ன ஆகிறது என்று கேட்டால் இப்படித்தான் சொல்கிறார்கள். அதாவது நம் உடல் எனும் அற்புதமாக இறைவனால் 120 ஆண்டு கேரண்டியுடன் வடிவமைக்கப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் நம் மனித உடல். அது தானாகவே செய்யக்கூடிய பணியை நம் உடல் மொழியை யாரேனும் அறிவோமா? அது இலவசமாக வந்ததுதானே எனும் ஒரு மெத்தனம் அல்லது கேர்லெஸ். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். உடல் இருந்தால் தானே, அதுவும் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நாம் இந்த பூமியில் நாம் நினைத்தபடி ஆட்டம் போட முடியும். ஆட்டம் என்றால் ஆட்டம், அற்புதமான ஆட்டம். புரியும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நினைத்தபடி போடும் ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா உணர்வீர்களா? கவியரசு கண்ணதாசனின் பாடல் இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனார் கூடவே வருவதென்ன? என்ன என்ன, எதுவுமே இல்லை. சரிதானே? காதற்ற ஊசியும் பாராது கடைவடிக்கே என்பதையும் உணர்வோம். ஒரு குண்டுமணி தங்கம் இருந்தால் கூட அதை கழட்டி விட்டு தான் புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து இறைவன் என்னும் குயவன் அருளிய இந்த மண்பாண்டத்தை போற்றி பாதுகாப்போமா? உடலோடு பேசுங்கள், அது பேசுவதை கேளுங்கள். அப்போதுதான் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்த்து செல்வதற்கான ஒரு சிறந்த பாதையை உருவாக்கி நம் சந்ததியை வாழ வைக்க முடியும். நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க தொண்டு செய்வோம். காயகல்ப பயிற்சியிலே அஸ்வினி முத்திரை 10 முறை செய்து ஓஜஸ் மூச்சு இழுத்து விடும்போது சுழுமுனை வழியாக வெண்பாஸ்பரஸ் தலை உச்சிக்கு சென்று உடல் முழுவதும் பரவி ஜீவகாந்த சக்தி பெருகுகிறது. காயகல்பம் பற்றி மகரிஷி அவர்களுடைய ஒரு பாடல். இந்த பாடலிலே அவர் என்னவெல்லாம் இந்த காயகல்ப பயிற்சியினால் நமக்கு நன்மை உண்டாகிறது என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காமம் மிகை குறை சமனாம், குடும்ப வாழ்வில் காயகல்பம் இனிமை, அன்பு, விருப்பம் ஊக்கும், கடமை உணர்வும் தெய்வ நினைவும் ஓங்கும். காயகல்பம் மூல நோய், குடல் புண் போக்கும், கனத்த உடல் இளைப்பிவற்றை சமப்படுத்தும். காயகல்பம் இருதய நோய், இரத்த பித்தம், கடும்
மலக்கட்டு இவை போக்கி உடலை காக்கும் என்கிறார். மேலும் காயகற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும் தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து 2 முறை செய்ய போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், புத்துணர்வு கிட்டும், இறையருளும் ஊற்றெடுக்கும், மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும் என்கிறார். இதை தவிர ஒருவனுக்கு என்ன வேண்டும்? இதுவல்லவோ சஞ்சீவி. இந்த காயகற்ப பயிற்சியை காலை மாலை உணவு உண்ணும்போது, நீர் அருந்தும் போது, குளிக்கும் போது, இரவு உறங்கும் போது என்று ஒரு நாளைக்கு குறைந்தது 120 முறையேனும் செய்து வந்தால் நாம் ஆரோக்கியத்துடன் வாழலாம். இதற்கு ஏன் அஸ்வினி முத்திரை என்று பெயர் வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். சித்தர்களின் ஆராய்ச்சியிலே குதிரைகள் அது ஆசன வாயை சுருக்கி இறுக்கி கொண்டே இருக்குமாம் எப்பொழுதும். அதனை கண்டவர்கள் தான் இந்த காயகற்ப பயிற்சியை நமக்கு அளித்தார்கள். அதை எளிய முறைப்படுத்தி நமக்கு என்ன தேவையோ அதை நம்முடைய ஆசான் வழங்கியுள்ளார்கள். பல்வேறு கட்ட ஆராய்ச்சிக்கு பின் அதனை சிறப்பாக நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி. அந்த குதிரையை போன்று பவர் வரக்கூடிய ஒரு காயகல்ப பயிற்சி. இதனை தொடர்ந்து செய்பவராக நீங்கள், அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளையும் இன்றே 14 வயதிலிருந்தே மனவளக்கலை பயிற்சியில் இணைத்து அவர்களுக்கான ஆரோக்கிய வாழ்வை ஏற்படுத்தி தருவோம். அதுவே நம்முடைய கடமை. அதுவே நாம் அவர்களுக்கு கொடுத்து செல்லும் சொத்து. காயகல்ப பயிற்சி மாணவர்களின் மூளைத்திறனை மேம்படுத்தும், கல்வியில் சிறந்து விளங்கும், ஆண் பெண் அவர்களின் உடல் நலம் பலம் பெறும், தேஜஸ் உயரும், தினம் தினம் ஆற்றல் பெருகும், ஜீவகாந்த சக்தி பெருகும், நீண்ட நாள் உள்ள நோய் குணமடையும், திருமணமான தம்பதியினருக்கு கருவிலே திருவிடைய குழந்தை பெறுவார்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை அமையும், அனைவருக்கும் அமைதி நிறைவு கொண்ட வாழ்வு அமையும். ஏனென்றால் வேதாத்ரி மகரிஷி கொடுத்து சென்ற இந்த அற்புத பொக்கிஷம் கற்பக விருஷம், அமுத கலசம். எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அள்ளி அள்ளி அருந்துங்கள். அது உங்களுக்காக இந்த பூமியில் இறைவனால் அருளப்பட்டது. எடுத்து பருக வேண்டியது மட்டுமே உங்களுடைய வேலை. செய்வோமா? ஏன்னா இந்த வேலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. செய்வோமா? பதில் கூறலாமே. இந்த புரிதல் உங்கள் குடும்பத்தில் மாற்றம் உண்டாக்குமானால் அதுவே நம்முடைய குருவிற்கு நாம் செய்யக்கூடிய அல்லது செலுத்தக்கூடிய காணிக்கை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இயற்கையோடு இணைந்த ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம். செவியுற்ற அனைவருக்கும் மிக்க நன்றி. இதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களில் ஏதேனும் நல்ல மாற்றம் உங்களில் ஏற்படுத்துமானால் அதுவே நாம் ஆசானின் வழியில் பயணிக்கிறோம் என்பது தெல்ல தெளிவாக விளங்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.